வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனினா அங்கே ஹோஸ்ட் காட்ஸிலா எக்ஸ் காங் படம் நம்மள நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் ஒன்னா சேர்ந்து ஆப்போசிட்ல ஸ்கார்கிங் அண்ட் ஷீமன் சொல்லி ரெண்டு பயங்கரமான வில்லன்ஸ் எதிர்த்து நிற்க போறாங்க. ஸோ இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி நம்ம காட்ஸிலா அண்ட் காங் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காட்ஸிலா வர்சஸ் காங் அப்போ ரெண்டு பேருமே பேசி சமாதானமாகி ஸ்பிளிட் ஆகி போயிட்டு அப்புறம் காங் ஹாலோ எர்த்தையும் சர்ஃபேஸ் எர்த்தை நம்ம காட்ஸிலாவும் பாதுகாக்கிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எவ்வளவு டைம் கேப் வந்து ஓடி இருக்கு, அதுக்கு நடுவில் வேற ஏதாவது மான்ஸ்டர்ஸ் கூட இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் வந்து சண்டை போட்டுச்சா இல்லையாங்கிறத இப்போதைக்கு காட்ஸிலா எக்ஸ் காங் த ஹண்டர்னு சொல்ல போற ஒரு புது காமிக்ல அதை பத்தின ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக்ல தான் நம்ம ஸ்கில்லா கூட அணுமின் நிலையத்தை அடிக்க வர அந்த இடத்துல நம்ம காட்ஸிலா ஸ்கில்லாவை தோர்த்திட்டு போய் உலகம் முழுக்க ஒரு டிராவல் பண்ணி இப்போதைக்கு ரோம்ல இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ஃபைட் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். ஸோ காட்ஸிலாவுக்கான கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்கில்லா வெர்சஸ் காட்ஸிலா ஆகிற அந்த ஒரு தேடல் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கு அப்புறம் நடந்திருக்கேன். பட் அதுவே நம்ம காங் வந்து இப்போதைக்கு ஹாலோ எர்த்தோட கிங்கா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹாலோ எர்த்தா தன்னுடைய டெரிட்டரியா மாற்றி அங்க இருக்க எல்லா மிருகங்களுமே பார்த்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டிய வேலையை நம்ம காங் தான் பண்ண போறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம காட்ஸிலா அண்ட் ஸ்கில்லாவோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நம்ம காங் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதை தான் பார்க்க போறோம். பெருசா ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இருக்காது, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் இந்த மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ எர்த்தில் அவருடைய டெரிட்டரியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி கையில் அந்த பேட்டில் ஆக்ஸை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போறாரு. போற வழியில திடீர்னு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் சீட்டா மாதிரி இருக்க ஒரு சிறுத்தை மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் அடிக்க வருது. நான் பாட்டுக்கு செவனே தானே நடந்து போயிட்டு இருக்கேன், நீ ஏன் அடிக்க வர அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் அப்படியே அலாக்கா தூக்கி தூரமா போட்டுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 அடி தள்ளி போய் விழுந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே அடி வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா அந்த காங் கிட்ட இருந்து ஆப்போசிட் திசையில நடக்க ஒரு வித்தியாசமான பொறியில அது கால் வைக்க சுத்தி ஏக்கப்பட்ட குட்டி குட்டி கத்திகள் இப்போதைக்கு அந்த சிறுத்தையை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை உருவாக்கி அதை கம்ப்ளீட்டா அன்கான்சியஸா மாத்திடுது. அதாவது யாரோ ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்து ஹாலோ எர்த்துக்குள்ள இந்த மிருகத்தை பொறி வச்சு பிடிச்சிருக்கான். இந்த மிருகத்துக்கு மொனார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் காலர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. நாம சீத்தானே கூப்பிடுவோம். பொறியில சிக்கின அந்த மிருகம் அலற சத்தம் ஆக்சுவலாக காங்குக்கு கேட்குது. பட் அது பயத்தில் ஓடுது போல அப்படிங்கிற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அவருடைய புது ஹாலோ எர்த் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு மலை உச்சியிலேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு மேலேயும் ஆப்வியஸாக அந்த ஹாலோ எர்த்தோட அந்த ஆப்போசிட் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான குகை இருக்கதான் நோட் பண்ணுறாரு. இதனோட வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கையில் பேட்டில் ஆக்ஸோட அந்த குகைக்குள்ள போய் ஒரு கத்துறாரு. அந்த குகைக்குள்ள யாருமே இல்லை, எல்லாமே எக்கோ அடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா நிறைய எலும்பு கூடுகள் இருக்கதா ஒரு நோட் பண்றாரு. முக்கியமா நம்ம காங்கோட மண்டையோட மாதிரியே சில எலும்பு கூடுகளும் இருக்கதான் செய்யுது. இங்க யார் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் உத்து பார்த்தா சவுத்துல நிறைய வரைபடங்கள் இருக்கு. ஒரு வரைபடத்துல இந்த பக்கம் ஸ்கல் கிராலர்ஸும் வார்பெட்டும் சண்டை போடுற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட நான் ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வரைபடத்தை ஃபாலோ பண்ணி பார்க்க நம்ம காட்ஸிலா என்ட்ரி ஆகுது. காட்ஸிலா வெர்சஸ் மியூட்டோங்கிற ஒரு ஃபைட்டை வரைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து காட்ஸிலா வெர்சஸ் காங்குங்கிற ஒரு ஃபைட்டையுமே யாரும் இந்த இடத்துல நோட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கும்போது தான் நம்ம காங்கோட கண்கள் மிக பயத்தில் விரிய ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சே பார்த்தா அந்த இடத்துல இருந்தது காட்ஸிலா வெர்சஸ் ஷீமோ. ஸோ காட்ஸிலாவுக்கும் ஷீமோவுக்கும் சண்டை வர போதுங்கிற ஒரு விஷயத்த யாரும் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம காங்குக்கும் தெரிஞ்சு போச்சு காட்ஸிலா ஒரு மிக பிரம்மாண்டமான மிருகம் கூட சண்டை போட போகுதுன்னு. இப்படி சர்ஃபேஸ் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிடிப்பட்ட அந்த சீத்தாவை ரேமண்ட் ஐலாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு குட்டி தீவுக்கு கொண்டு வராங்க. அதை பிடிச்சது வேற யாரும் இல்லை, ரேமண்ட் மார்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேட்டையாளி தான். அவனுடைய அந்த இடத்துக்குள்ள அந்த தீவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி ஹாலோ எர்த்தில் பிடிப்பட்ட மிருகங்களை கொன்னு அதை செல மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய மிருகங்களை தொடர்ந்து ரேமண்ட் மார்டின் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டே இருக்கான். இப்போதைக்கு பிடிப்பட்டிருக்க அந்த சீத்தாவையும் அவன் கொல்லதான் கொண்டு வந்திருக்கான். பட் சாதாரணமா கிடையாது, ஒரு மிக பிரம்மாண்டமான ஏகர்னா பசிபிக் ரிம்ல அந்த ரோபோட்ஸை பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி டைட்டன் மெக்குன்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ரோபோட்டை உருவாக்கியிருக்கான். இந்த ரோபோட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வரேன். இப்போதைக்கு இந்த மிருகம் என்ன அட்டாக் பண்ண வரணும், அதுக்காக ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்வன்சி எழுப்ப போறேன். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி மற்ற எந்த ஒரு டைட்டன்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணிடக்கூடாது, முக்கியமா காட்ஸிலா ரெஸ்பாண்டே பண்ணிடக்கூடாது. அதனால அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த உலகத்தோட சில மூலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்ஸிலாவை ஈர்க்கிற மாதிரி சில ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன டெக்னாலஜி பத்தி நான் ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த வகையில தான் இவர் இப்போதைக்கு இங்கிலாந்து கூடங்குளம் சொல்லி அந்த இடத்துல காட்ஸிலாவை ஈர்க்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்துறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி காட்ஸிலா அங்க வராம ஸ்கில்லா முதல்ல வந்துருது. ஸோ அங்கதான் காட்ஸிலா வர்சஸ் ஸ்கில்லாங்கிற ஃபைட்டே ஆரம்பிக்குது. ஸோ டெக்னிக்கலா அந்த கூடங்குளம் அழியறதுக்கு ரேமண்ட் மார்டினுமே ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். இப்போதைக்கு அந்த டைட்டன் மெக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் சொல்லி பாக்குறதுக்காக அந்த மெக்க கண்ட்ரோல் எடுத்த ரேமண்ட் அதை யூஸ் பண்ணி பிடிச்சாங்க பார்த்தீங்களா ஒரு சீத்தாவை, அதை அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறது. அந்த சீத்தாவை முடிஞ்ச அளவுக்கு இது கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுது, அகது தப்பிச்சு ஓடவும் ட்ரை பண்ணுது. எங்க ஓட்டன்னு சொல்லி அந்த மெக்கை யூஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த சீத்தாவை அடிச்சு கொண்டுறாரு. இப்போதைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மிருகங்களை தான் நம்மளால அடிக்க முடியும், பெரிய பெரிய மிருகங்கள் கூட சண்டைக்கு போக முடியாது. பட் இருந்தாலும் இதை மிருகேற்றுறதுக்கு நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய மிருகங்கள் கூட சண்டை போடணும். அதனால இதை டைரக்டா ஹாலோ எர்த்துக்குள்ள கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரேமண்ட் பிளான் பண்றாரு. இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட இந்த ஒருத்தர் கேட்க, டைட்டன்ஸ் இந்த உலகத்துக்கு வந்த சாபம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்.
2014 போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம காட்ஸிலா வர்சஸ் மியூட்டோங்கிற ஒரு ஃபைட் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்ல எனக்கு போறோம். அந்த சமயத்துல இந்த ரேமன் அவருடைய ஃபேமிலி கூட ஒண்ணா சேர்ந்து இவர் வாங்கின ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு போல. அந்த இடத்த அவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே மியூட்டோ அந்த இடத்த பூந்து நாசமாக்கிது. அவர் ஃபேமிலி கூட எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி எல்லாருமே எலிவேட்டர்ல ஏத்திக்கிட்டு இவரும் தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. பட் இவர் அந்த எலிவேட்டருக்குள்ள ஏறதுக்கு முன்னாடியே இந்த மியூட்டோ அந்த மொத்த பில்டிங்குமே அடிச்சு நொறுக்க அந்த எலிவேட்டருக்குள்ள மாட்டின இந்த ரேமனோட மொத்த ஃபேமிலியுமே இறந்து போயிட்டாங்க. இறைமன் மட்டும் பொழைச்சிக்கிட்டாரு. என் ஃபேமிலி எங்கன்னு சொல்லி கதர்னு அவரை காப்பாற்றி இப்போதைக்கு கொண்டு வந்து இந்த சிச்சுவேஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. என் குடும்பத்தை கொண்ட டைட்டன்ஸை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த டைட்டன் மெக்கை யூஸ் பண்ணி ஹாலோ எர்த்துக்குள்ள போய் ஏகப்பட்ட டைட்டன்ஸை போட்டு தள்ள பிளான் பண்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பக்காவா போக ஹாலோ பாயிண்ட் டனல் மூலியமா இப்போதைக்கு டைரக்டா ஹாலோ எர்த்துக்குள்ளேயே அந்த மெக்கை கூட்டிக்கிட்டு ரேமன் டைரக்டா வந்துடுறாரு. என் கண்ணில் படுற எல்லா மிருகங்களையும் நான் கொல்ல போறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த டைட்டன் மெக்கை யூஸ் பண்ணி அவர் கொண்ட மிருகம் ஹாலோ எர்த்துல வார்பேட் தான். செவடேன்னு ஓரமா படுத்துட்டு இருந்த வார்பேட்டை துணித்த வைக்கிறது மேல அடிச்சு துவைச்சு அதை கொன்னு அதோடைய பாடியை பார்சல் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து சாதாரணமா புல்வெளிகளை மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு மாடையுமே அவர் கொண்டுறாரு. ஏதோ ஒரு நேச்சர்ல தப்பா நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஓரமா சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம காங்குக்கு புரிஞ்சு போச்சு. சாப்பிட்றத அப்படியே விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வராரு. இந்த பக்கம் கொல்லப்பட்ட எல்லா மிருகங்களோட உடல்களையுமே பாத்தீங்கன்னா ரேமன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கீழே வேலை செய்யற 2 பேர் என்னடா அவன் வேட்டையாடுறான்னு சொல்லி ஒவ்வொரு மிருகத்தோட பொடரி பக்கம் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு வேட்டையாடா? அந்த மிருகங்கள் சண்டை கூட போட மாட்டேங்குது, அதை போய் கொண்டுட்டு பெரிய ஆளா பீத்திக்கிறான். இவங்க கிட்ட எல்லாம் வேலை செய்யறதுக்கு தும்ப நூல்ல தூக்க மாட்டேங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவன் 1 மணி நேரத்துக்கு $300 கொடுக்குறான்டா, உனக்கு அந்த மாதிரி வேலை எங்கேயாவது வேலை கிடைச்சா போய் பண்ணிக்க, நான் இங்க தான் நிற்பேன், எங்கட பேசுறது நிறுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச்சு சத்தத்திலேயே காங் மோப்ப உடிச்சு போய் அங்க வந்துடுறாப்புல. ஸோ அதுக்கு முன்னாடி அப்பாவி மிருகங்களை கொண்டுட்டு இருக்க பார்த்தோன்னே காங் சும்மா இருப்பாரு. அந்த கொன்ன மிஷின்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரையலை ட்ராக் பண்ணி போறாரு. ஸோ அந்த பக்கம் டைட்டன் மெக் வந்து இப்போதைக்கு தன் கண் முன்னாடி 2 குட்டி சிறுத்தைகளை பத்தி நான் நோட் பண்றாரு. 2மே குட்டிங்க தான். இந்த குட்டிங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம 2 பேருமே கொல்றதுக்காக இப்போதைக்கு டைட்டன் மெக் நடந்து வர தூரத்துல அதோடைய அம்மா இப்போதைக்கு அந்த குட்டிங்களை காப்பாத்துறதுக்காக சண்டையில இன்வால்வ் ஆகுறான். பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்த ஒரு மிகப்பெரிய மிருகத்தை, ஒரு சீத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா அந்த டைட்டன் மெக் வச்சு அவர் கொண்டு இருப்பார்ல, அந்த ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சீத்தாவையுமே தலையில இருக்க அந்த கொம்பு மூலியமா முட்டியை கொண்டுறாரு. ஸோ குழந்தைகள் முன்னாடியே அம்மாவை கொண்டுட்டு குழந்தைகளை தேடி போற ஆரம்பிக்கிறாரு. எங்கடா இருக்கீங்க குழந்தைகளா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல நம்ம தலைவன் என்னை தாண்டி தொற்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைட்டன் மெக் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இந்த காங்கை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ரேமனுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த டைட்டன் மெக் சூட்ல இருக்கோம்ல, இந்த உலகத்தை ஆளக்கூடிய குறைக்கு நம்ம மனிதர்கள் தாண்டா இருக்கணும், உன் உயரத்தை தானே பெரிய ப்ளஸ் பாயிண்டா நினைச்சேன், அதை நான் ஈடு கட்டிட்டேன், இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்னு நம்ம காங் கூடவே டைட்டன் மெக் சண்டைக்கு போக ரெடி ஆகுறாரு. ரேமண்ட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். பட் இருந்தாலும் முதல் 2 அடி நம்ம காங் மேல தான் விழுது. அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல கீழே விழுந்து காங்கை பார்த்து, உன்னை அப்படியே முழுசா ஸ்பெசிஃபினா மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா இப்போதைக்கு உன் தலையை மட்டும் வெட்டி தோரணமா தொங்க விட போறேன், வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க காங் விளையாடுனது போதும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த டைட்டன் மெக்க அடி பொழக்கிறதையும் தாண்டி பிராக் லெஸ்னர் ஃபேனா இருப்பார் போலங்க, பட்டுன்னு ஒரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போட்டுறாரு. இவங்க 2 பேருமே ஒரு கிளிஃப் எட்ஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிஃப் எட்ஜை தாண்டி இப்போதைக்கு அந்த மெக்கை கீழே நம்ம காங்கேயுமே சேர்த்து கீழே கொண்டு போயிடலாங்கிற மாதிரி அந்த மெக்கில் இருக்க ரேமண்ட், உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி காங்க பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாரு. காங்கு, நீ என்னடா என்னை விட மாட்டேன்னு சொல்றது கொய்யால அப்படின்னு சொல்லி அந்த மெக்கை கீழே தள்ளிவிட கீழே அந்த மெக்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறா வெடிச்சு செதறது. அந்த மெக்கு உதிரி பாகங்களா அப்படியே செதத்து கிடக்குது இப்போ கீழே. அவ்வளோதான், அவன் செத்துட்டாங்கிற தாட்டில் இப்போதைக்கு காங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர அவர் கண் முன்னாடி அந்த 2 சிறுத்தை குட்டிகள் நிற்குது. அதை பாவமாக பார்க்குறாரு. காரணம், நம்ம காங் ஆக்சுவலாக பறக்கும் போது அவங்க அப்பா அம்மா இழந்தார்ல, அதே மாதிரி இந்த சிறுத்தை குட்டிகளும் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக நிற்குதுங்க. என்ன மாதிரியே நீங்களும் அனாதை ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு காங் அந்த சிறுத்தை குட்டிகளை பாட்டுட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. கீழே அந்த மெக்கில் ஆக்சுவலாக ரேமன் உயிரோட தாங்க இருந்திருக்காரு. அவர் வெளியில் வந்து, காங்கு என்னோட பயங்கரமான மெக்கை யூஸ் பண்ணி நான் கொல்லாம விட மாட்டேன், இந்த வரண்டா அப்படின்னு சொல்ல அந்த மெக்ல இருந்து கீழே இறங்க அந்த சிறுத்தை குட்டிகள் இப்போதைக்கு இவரை சுத்தி உழைக்க ஆரம்பிக்குது. அந்த மெக்ல இருந்து பார்க்கும்போது அந்த குட்டிகள் பார்க்க தமா துண்டா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மனித ரூபத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த குட்டிகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. எங்க அப்பா அம்மா என்னடா கொல்றேன், உன்னை நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 சிறுத்தை குட்டிகளும் அப்பா அம்மா சாவுக்கு இவனை போட்டு தள்ளி பழி வாங்கிடுதுங்க. அவனுடைய அலற சத்தம் கேட்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த பக்கம் நம்ம காங் நடந்து போகுது. அண்ட் அதோட இந்த மொத்த இஷ்யூவுமே முடிக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கல் ஐலண்டை தன்னுடைய பாதுகாப்பில் வச்சிருந்தாரோ அதே மாதிரி இப்போதைக்கு ஹாலோ எர்த்தையுமே மற்றவங்களோட இன்வால்மெண்ட்லேருந்து பாதுகாக்க ட்ரை பண்ணுறாரு. அங்கே இருக்க மிருகங்களுக்கு ஒரு காவலனாக இருக்க பார்க்குறாரு. அதை தான் இந்த ஹண்டட் காமிக் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அந்த ஏகஸ் இந்த பசிபிக் ரிம்ல வரப்போகிற ஒரு மிக பிரம்மாண்டமான ரோபோட்ஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்கதாகவும் தெரிய வருது. இப்போ இல்லைனாலும் காட்ஸிலா எக்ஸ் காங்ல இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் பாசிபிளி மெக்கா காட்ஸிலா வந்த மாதிரியே மெக்கானிக் காங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது. காங் வெர்சஸ் மெக்கா காங் நடக்கலாம். அதுக்கான அடித்தளம் தான் பாசிபிளி 100ல கொடுத்துருக்காங்களே என்னமோ. பட் ஓவராலாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் தான். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. காட்ஸிலா ஸ்டோரியை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணுங்க.
டீம் காங்கில் இருக்கவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கொடுக்கப்பா. நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணி வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா